ஸ்ரீலங்காவில் ரொம்பவுமே ஃபேமஸான ஃபிஷ் கட்லெட் எப்படி செய்கிறேன்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வார நோம்புக்கு இஃப்தாருக்கு ரொம்பவுமே ஈஸியாக கடைகளில் வாங்காமல் நீங்களே வீட்டில் ஹெல்த்தியாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஷ் கட்லெட் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு 1/2 கிலோ எடுத்திருந்தேன். 1/2 கிலோ உருளைக்கிழங்குக்கு உங்களுக்கு 17 கட்லெட் கிடைக்கும். ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற கட்லெட் நீங்கள் 17 செய்யலாம் தாராளமாகவே. இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் மசிச்சு எடுத்ததுக்கு பிறகு நான் இன்றைக்கி டின் ஃபிஷ் தான் எடுத்திருந்தேன். டின் ஃபிஷ்ஷில் இருக்கிற 3 ஃபிஷ்ஷில் நான் 2 எடுத்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி 2ஐயுமே மசித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதுமானதாக இருக்கும். அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதோட 2 பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் நல்லா வதங்க விடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு, நச்சீரகம், அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்காக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்திருக்கேன். அதோட துண்டுத்தூள் சில்லி ஃப்ளேக்ஸ் அதுவுமே கொஞ்சமாக சேர்த்திருக்கேன். நீங்கள் காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதை மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்ததுக்கு பிறகு எல்லாத்தையுமே நல்லா ஒரு தரம் கலந்து விட்டதுக்கு பிறகு நாம் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் மீனையும் சேர்க்கலாம். இதுக்கு நீங்கள் மற்ற மீன்கள் சேர்க்குறத விட இந்த டின் ஃபிஷ் சேர்க்கக்கூட சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸ்ரீலங்காவில் ரொம்பவுமே ஃபேமஸான ஃபிஷ் கட்லெட் தான் இது. எந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லேயும் நீங்கள் இதை கட்டாயமாக எடுக்கலாம். வார இஃப்தாருக்கு நீங்கள் வீட்டிலேயே உங்களோட குழந்தைகளுக்கு ரெடி பண்ணி கொடுங்க, ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு அதை ஒரு பாத்திரத்துக்கு இதை மாதிரி மாற்றி எடுத்துக்கோங்க. நான் அதே பாத்திரத்திலேயே மாற்றி எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். இந்த கட்லெட்டை பொரிக்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு தான் எடுத்திருந்தேன். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி அழிக்கப்படா. நீங்கள் இதில் முட்டையும் கூட சேர்க்கலாம். நான் இன்றைக்கி முட்டை சேர்க்காம தான் செஞ்சுருந்தேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் இந்த மாதிரி பட்டர் தூள் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் கடைகள்லேயும் வாங்கலாம். நான் இது வீட்டிலேயே ரெடி பண்ணி எடுத்தது தான். இப்போ நாம் செஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு மசாலா நல்லா ஆறினதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் வச்சு தேவையான சைஸில் எடுத்து இந்த மாதிரி நல்லா கையாலேயே உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்ததுக்கு பிறகு நாம் கோதுமை மாவில் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நாம் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிற கோதுமை மாவில் டிப் பண்ணி பட்டர் தூளை டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். இன்னும் நான் காட்டுற மாதிரியே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. இது செய்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸி. நீங்கள் கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் ஈஸியாகவே இதை ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா பட்டர் தூளில் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நீங்கள் இப்போவே ஃப்ரை பண்ணி கூட சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி இஃப்தார் டைமில் நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்துச்சுன்னா ஒரு 1 வீக்குக்கு வச்சு கூட இதை எடுத்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இஃப்தார் டைமில் செய்கிறதுக்குமே இது ஈஸியாக இருக்கும். அதிக நேரம் எடுக்காமல் கொஞ்ச நேரத்திலேயே இதை இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கட்லெட்டை சேர்த்துக்கோங்க. உடனே திருப்பி விடாமல் கொஞ்சமாக ஃப்ரை ஆனதுக்கு பிறகு ஸ்பூன் வச்சு 2 பக்கமுமே கோல்டன் ப்ரௌன் கலர் வெறும் வரைக்கும் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு. இது செய்கிறதுமே ரொம்பவுமே ஈஸி. கட்டாயமாக
உங்களோட வீட்லேயும் இதை ஒரு தரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், உண்டை கட் பண்ணி காட்டுறேன். உள்ளுக்கு எவ்வளோ சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்கேன்னு சொல்லி நம்ம கடைகளில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.